ஒரு விஞ்ஞானி திடீர்னு தமிழ் இலக்கிய உலகத்துல ஒரு முக்கியமான ஆளுமையா மாற முடியுமா? கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க, மோகனா சுகதேவோட நம்ப முடியாத ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான பயணத்தை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. பிரதிலிபி மாதிரி ஒரே ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல மட்டும் 7 லட்சத்துக்கும் அதிகமான வாசகர்கள். அடேங்கப்பா! ஒரு எழுத்தாளரா மோகனாவோட ரீச் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு இது ஒன்னே போதும். சரி, இவ்ளோ பெரிய வாசகர் வட்டம் எப்படி உருவாச்சு? 100க்கும் மேற்பட்ட நாவல்கள், சிறுகதைகள், அப்புறம் கட்டுரைகள் மூலமாதான். இந்த எண்ணிக்கை அவரோட எழுத்து வேகத்தையும் இலக்கியம் மேட அவருக்கு இருக்கிற அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் அப்பட்டமா காட்டுது. ஆனா இந்த வெற்றி வெறும் எண்கள்ல மட்டும் அடங்கிடல. சிறந்த சரித்திர நாவல் எழுத்தாளர், மகளிர் சாதனையாளர் மாதிரியான மதிப்புமிக்க விருதுகளும் அவரோட திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள். அப்போ யாருங்க இந்த இலக்கிய சக்தி? அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க? அவங்களோட பயணத்தோட தொடக்கத்தை கேட்டா நம்மள பல பேருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அவங்க தன்னோட கெரியரோட முதல் 30 வருஷத்துக்கு ஒரு எழுத்தாளராகவே இல்ல. நம்ப முடியுதா? ஆமாங்க, அதுதான் நிஜம். அப்போ என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க வாழ்க்கையோட முதல் அத்தியாயம் எழுத்துக்காக இல்ல, அறிவியலுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அவங்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்துல, அதாவது ICMRல ஒரு சமூக விஞ்ஞானியா 30 வருஷத்துக்கு மேல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட அறிவியல் பயணம் UCLAல போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் பண்ற அளவுக்கு நீண்டது. முதல்ல விஞ்ஞானி, அப்புறம் ஒரு கல்வியாளர், அதுக்கப்புறம் ஒரு எழுத்தாளர். மூணுமே வேற வேற உலகங்கள் இல்லையா? இந்த டைம்லைன் அவங்களோட வியக்கவிருக்கிற தொழில் மாற்றத்தை ரொம்ப அழகா விளக்குது. அறிவியல் துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவங்க தன்னோட வாழ்நாள் கனவை துரத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா வாழ்க்கை அவங்களுக்காக வேற சில திட்டங்களை வச்சிருந்தது. அந்த நீண்ட அறிவியல் வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்க தன்னோட பல நாள் கனவை நனவாக்குனாங்க. சின்ன குழந்தைங்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குறது. ஆனா வேளச்சேரியில வந்த வெள்ளப்பெருக்கு ஒரு கதவை மூடுச்சு. ஆனா அதுவே அவங்கள இன்னொரு கதவை தேடி போகவும் வச்சது. இப்போ நாம கதையோட இதய பகுதிக்கு வந்துட்டோம். அவங்க எப்படி எழுத்துல தன்னோட உண்மையான பாதையை கண்டுபிடிச்சாங்கிறது தான் அது. சொல்லப்போனா இது ஒரு விதியில கூட இருந்திருக்கலாம். ஒரு ஜோதிடர் அவங்க கிட்ட அவங்க கடைசி நாள் வரைக்கும் ஒரு தொழில் செய்வாங்கன்னு கணிச்சிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே கடந்த 10 வருஷமா எழுத்து தான் அவங்களோட முழு நேர தொழிலா இருக்கு. வரலாறு மேல அவங்களுக்கு இருந்த தீராத ஆர்வம் தான் அவங்களோட எழுத்துக்கு அடித்தளமா அமைஞ்சது. ஒருவேளை அவங்களோட விஞ்ஞான பின்னணி காரணமா இருக்கலாம். அவங்க வெறும் கற்பனையில சரித்திர கதைகளை எழுதவே இல்ல, நிஜமாவே வரலாற்று பயணங்களை மேற்கொண்டு ஆழமா ஆராய்ச்சி செஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுதவே ஆரம்பிச்சாங்க. இந்த புதிய எழுத்தாளர் அவதாரம் அவங்களுக்கு நம்பவே முடியாத வெற்றியையும் இலக்கிய உலகத்துல ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. அவங்களோட வெற்றிக்கு சில உறுதியான சான்றுகளை பார்க்கலாம். அதுல முக்கியமானது அவங்களோட கடல்மல்லை காவலன் நாவல். இலக்கிய உலகத்துல பீஷ்மர்னு கொண்டாடப்படுற திரு உதயணன் அவர்கிட்ட இருந்து அணிந்துரை வாங்குறதுங்கிறது சும்மா இல்ல, அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தோட அடையாளம். அவங்களோட எழுத்து வேகத்தை இங்க நீங்களே பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் சென்னை புத்தக கண்காட்சியில தொடர்ந்து பல முக்கியமான புத்தகங்களை வெளியிட்டுட்டே இருக்காங்க. அவங்களோட தாக்கம் வெறும் அச்சு புத்தகங்களோட நின்னுடல. ஆடியோ புத்தகங்கள், வானொலி, ஆன்லைன் நேர்காணல்கள்னு பறந்து விரிஞ்சு இன்னும் அதிகமான வாசகர்களை போய் சேர்ந்தது. ஆனா இலக்கிய உலகத்துக்கு அவங்களோட பங்களிப்பு ஒரு நாவலாசிரியரா இருக்கிறதுக்கும் மேல போகுது. அவங்க ஒரு ஆசிரியரா, பேச்சாளரா, அப்புறம் ஒரு வழிகாட்டியா இலக்கிய சமூகத்தை வடிவமைக்கிற ஒரு பன்முக தலைவரா வளர்ந்திருக்காங்க. இங்க பாருங்க, தமிழ் கலாச்சாரத்திலையும் கலைத்துறையிலையும் மிகப்பெரிய ஆளுமைகளோட ஒன்னா உட்கார்ந்து இலக்கியம் பத்தி விவாதிக்கிறாங்க. இளையராஜா, சிவகுமார் மாதிரி ஜாம்பவான்களோட ஒரே மன்றத்துல இருக்கிறது எவ்ளோ பெரிய கௌரவம். ஆக மோகனா சுகதேவோட கதை நமக்கு என்ன சொல்லுது? வாழ்க்கையோட எந்த வயசுல வேணாலும் ஒரு புது ஆர்வத்தை துரத்தலாம்ங்கிற சக்தி தான் அது. வயசெல்லாம் வெறும் நம்பர் தான்றத அவங்க பயணம் நிரூபிச்சிருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. அவங்களோட இன்ஸ்பைரிங்கான கதைய நமக்கு நாமே கேட்டுக்கிற ஒரு கேள்வியா மாத்துது. யாருக்கு தெரியும், ஒருவேளை நம்மளோட அடுத்த அத்தியாயமும் ஒரு எதிர்பாராத திருப்பத்துல காத்துட்டு இருக்கலாம்.